வணக்கம் மக்களே, உங்களோட ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர் கால் பண்ணி பேசுனீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா சாப்டர் 4. யாருக்காவது வருத்தம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் போறேன்னு சொல்லி வருத்தம் தான், ரொம்ப சாரி, மன்னிச்சிருங்க. இதுக்கப்புறம் நான் வீடியோ வந்து ரொம்ப குயிக்கா போட ட்ரை பண்றேன். மற்ற வீடியோஸ்லயும் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தால என்னால இதுல ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்க முடியல. கண்டிப்பா ஃபியூச்சர்ல உங்களுக்கு சீக்கிரமா வீடியோஸ் வரும். ஸோ இந்த வீடியோல பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா சாப்டர் 4 ஜம்பிங் இன்டு பவர்ஃபுல் பாண்ட். ஐயோ, நல்லா தானே எடுத்துட்டு இருந்த திருதுப்புன்னு ஏன் நீ குளத்துல குடிக்கிறது, குட்டையில குடிக்கிறதுலாம் வந்துட்டு ஒரு சாப்டரா போட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்க அப்படின்னு உங்க மைண்ட் வாஷ் வந்துச்சுன்னா வேற என்னங்க பண்றது? நானும் என்னென்னமோ டைட்டில் வைக்கலாம்னு யோசிச்சு பார்த்தேன். கடைசியில எதுவுமே செட் ஆகலைங்க. ஏன்னா இது வந்து இந்த பிளான் வந்து ரொம்ப கம்பைண்டா இருந்துச்சு. எதை வைக்கிறதே தெரியல. சரி, ஒரு பொதுவாக ஒரு டைட்டில் வைப்போம்னா கிரியேட்டிவா யோசிச்சு இந்த முடிவுக்கு வந்தேங்க. ஹோப்ஃபுல்லி லைக் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். பார்ப்போம். ஸோ இந்த சாப்டர் 4 பிளான் வந்து இதுதான். லைக் ஃபர்ஸ்ட் வந்து யூசர் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றோம். அதுக்கப்புறம் ஃபோல்டரை நெட்வொர்க்ல ஷேர் பண்றோம். இஃப் கண்டிஷன் ரெகுலர் யூஸ் பண்ணி ரெண்டுத்தையும் வந்து வெரிஃபை பண்றோம் யூசர் இன்புட்டை. அதை ஒரு ஸ்கிரிப்டா எப்படி ரெடி பண்றோம் அப்படிங்கறதான் இந்த சாப்டர் 4 உடைய பிளான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஏன்னா ஒர்க் பண்ண போறோம்ல, ஸோ அதனால வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ சர்வர் மிஷின் வந்து இது கிடையாது. இது ஆக்சுவலா வந்து கிளைண்ட் மிஷின். பாத்தீங்கன்னா நான் சர்வர் மிஷினை காமிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் வாட் தி சர்வர் மிஷின். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல வந்துட்டு அப்போ வந்து விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டூல்ஸ் யூசர் அக்கௌண்ட்டை எப்படி வந்துட்டு கிரியேட் பண்றதுங்கிறத ஜியூஐல உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் இருக்குல்லையா, அதை டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லோக்கல் யூசர்ஸ் அண்ட் குரூப்ஸ் இருக்கு இல்லையா, அதுல யூசர்ஸ் கிரியேட் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணி நியூ யூசர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்க யூசர் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணலாம். இன்னொன்று கண்ட்ரோல் பேனலையும் பண்ணிக்கலாம். பட் இது வந்துட்டு சர்வர் அட்மினுக்கு தெரிஞ்சிருக்கிற ஒரு இடம். இப்போ இந்த இடத்துல நியூ யூசர் கொடுத்து கிளிக் பண்ணாம நான் எப்படி பவர் ஷெல்ல பண்றது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன், சரிங்களா? ஸோ விண்டோஸ் ஆர் பவர் ஷெல். ஸோ இது நம்ம பவர் ஷெல் விண்டோ. மற்றதை மினிமைஸ் பண்ணிக்கிறேன். சைஸ் கூட்ட முடியுமா அப்படின்னு பார்க்குறேன். ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா விசிபிளா இருக்கும். ஸோ யூசர் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றது பார்க்கலாம். நெட் யூசர். ஓகே, பிரதீப். பிரதீப். அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் பயிலகம். பாஸ்வேர்டு வந்து வெல்கம் அட் 123. ஓகேங்களா? அதை ஸ்லாஷ் கொடுத்து ஆட் அப்படின்னு கொடுத்து என்டர் அடிச்சிங்கன்னா யூசர் அக்கௌண்ட் ரெடி. எப்படி தெரிஞ்சுக்கிறது? கம்ப்யூட்டர் மேனேஜர் வாங்க, வந்து ஒரு ரீஃப்ரெஷ் போடுங்க. இந்த இடத்துல ரெடி பயிலகம் அப்படிங்கிற அக்கௌண்ட் வந்து கிரியேட்டட் நவ். ஸோ இப்போ பவர் ஷெல்ல வந்து எப்படி யூசர் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இதை வந்து கத்துக்கிட்டீங்க, சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம ஷேர் ஃபோல்டர் கிரியேட் பண்ணோம் இல்லையா, இப்போ காமிக்கிறேன். ஸோ திஸ் பிசி லோக்கல் டிஸ்க் சி, இது உள்ள வந்து நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன். பயிலகம் கிரியேட் பண்றேன். இதை நான் ஷேர் பண்றதுக்கு வேணா பயிலகம் 1ன்னு வச்சுப்போம். பயிலகம் 1 இதை நான் ஷேர் பண்றதுக்கு ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போய் ஷேரிங்ல அட்வான்ஸ் ஷேரிங்ல ஸோ இந்த இடத்துல ஷேர் திஸ் ஃபோல்டர் அப்படின்னு கொடுத்து இந்த ஃபோல்டருக்கு யாருக்கு பர்மிஷன் அப்படிங்கிறத எவ்ரி ஒன்னா கிடையாது, ரீடு மட்டும்தான். ஸோ இப்போ ஆடு கொடுத்து இந்த இடத்துல வந்துட்டு PAYILAGIM செக் நேம்ஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா இங்க விண்டோஸ் இந்த மிஷின்ல
பயிலகம் யூசர் அக்கௌண்ட் கொண்டு வருது. அதை கொடுத்து எவ்ரி ஒன் வந்து ரீட் பண்ணக்கூடாது, பயிலகம் மாலை மட்டும் தான் இதை வந்து ரீட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு செட்டிங்ஸை வச்சு அப்ளை ஓகே கொடுத்தேன் அப்படின்னா இந்த ஃபோல்டர் பயிலகமோட யூசர் அக்கௌண்ட்டை வச்சு ஓபன் பண்ணிக்க முடியும். இது ஒரு டைப். சரி, இப்போ 20.30ங்களா, 31ல வந்து எப்படி அதை பண்றது அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ இது 20.31. இப்போ நம்ம அங்க வந்து நம்ம ஷேர் பண்ணிட்டோம். இப்போ வந்து இதை எப்படி இங்கே ஓபன் பண்றது அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் விண்டோஸ் ஆர் கொடுங்க. அந்த இடத்துல இந்த ஷேர் லொகேஷன் டைப் பண்ணுங்க 192.168.20.30 அப்படின்னு கொடுத்து என்டர் அடிங்க. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு கிரெடென்ஷியல்ஸ் கேக்குதா? இங்க பாருங்க, இந்த கிரெடென்ஷியல்ஸ்ல நீங்க கொடுக்க வேண்டியது அந்த சிஸ்டத்தோட யூசர் நேம் பயிலகம், பாஸ்வேர்டு வந்து welcome@123. சரிங்களா? ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஓபன் அடிச்சு பாருங்க. இந்த பயிலகம் ஒன்று நம்ம ஃபோல்டர் அங்கே ஷேர் பண்ணோமா? ஸோ இப்போ இதுக்கு ரீட் பர்மிஷன் மட்டும் தான், நம்மளால ரைட்லாம் எல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா அங்கே ரீட் மட்டும் தான் நம்ம கொடுத்தோம். ஸோ அதனால வந்துட்டு அந்த இது வந்து இருக்காது. யூனிட் பர்மிஷன் டு பெர்ஃபார்மன்ஸ் ஆக்ஷன் அப்படின்னு கொடுக்குறது. ரைட்? ஸோ இப்போ எப்படி இது உள்ள என்ன ஃபோல்டர் போட்டாலும் இந்த யூசரை வச்சு எல்லாருமே இது வந்து மவுண்ட் பண்ணிக்கலாம். சரி, இதை வந்து நான் இந்த பிசில வந்து நான் மவுண்ட் போனோம் அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? ரைட் கிளிக் பண்ணி மேப் நெட்வொர்க் டிரைவ் அப்படின்னு கொடுத்து இந்த இடத்துல அந்த இது பண்ணா போதும், /IP அட்ரஸ் கொடுத்து இந்த ஃபோல்டர் நேம் கொடுத்தா போதும். கொடுத்து ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல டிரைவா உங்களுக்கு மவுண்ட் ஆயிடும். இது நீங்க எல்லாம் செஞ்சு பார்த்துருப்பீங்க. அப்படி ஒருவேளை செய்யல அப்படின்னா நீங்க வந்துட்டு இன்டர்நெட்ல செக் பண்ணி பாருங்க, யூ வில் கெட் சம் ஐடியா. இப்போ இதை வந்து எப்படி நான் வந்து பவர்ஷெல்ல பண்றது அப்படிங்கறத நான் உங்களுக்கு இப்போ நான் காட்ட போறேன். சரிங்களா? ஸோ அதுக்கு நீங்க ஓப்பன் பண்ண வேண்டியது கிளைண்ட் எண்ட்ல. சரிங்களா? கிளைண்ட் எண்ட்ல பவர்ஷெல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆனா அதுக்கு முன்னாடி சர்வர் எண்ட்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த இது பண்ண போறோம். லைக் வாட் இஸ் தட், ஷேர் பண்ண போறோம். எப்படின்னா இதுல தான் சர்வர்ல நம்ம ஷேர் பண்ண போறோம். ஷேர் பண்ணதான் இந்த பக்கம் வர போறோம். செலக்ட் திஸ் 20.31. இப்போ நான் போறது 20.30. சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ எப்படி ஷேரை கிரியேட் பண்றது அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து சி டிரைவுக்கு போயிடுறேன். ஸோ PWD ஐ மீன் சி. சரிங்களா? சி பாத்திர நான் வந்து இருக்கேன் இப்போ. ரைட்? Ctrl L. இப்போ மேக் டைரக்டரி பயிலகம் -2. ஓகேங்களா? ஸோ இப்போ பயிலகம் -2 இந்த டைரக்டரி நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஷேர் பண்ண போறேன். ஸோ எப்படி அதுக்கான கமாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட் ஸ்பேஸ் ஸ்பேஸ் ஷேர். ஓகேங்களா? அப்புறம் இந்த ஷேருக்கு நான் என்ன நேம் கொடுக்க போறேன் அப்படின்னா பயிலகம் -2. சரிங்களா? ஓகே, இதுக்கு என்ன லொகேஷன் இருக்க போகுது? சி டிரைவ்ல சரி பயிலகம் 2 ஈக்குவல் டு சி டிரைவ்ல :/ இப்போ அதுல வந்துட்டு பயிலகம் -2 இதுதான். சரிங்களா? ஸ்பேஸ் கொடுங்க. இதை நான் யாருக்கு பர்மிஷன் கிராண்ட் பண்ண போறேன்? /grant. ஓகே, எல்லாருக்குமே கொடுக்குறேன் everyone. அங்க everyone இல்லைன்னா அந்த யூசர் நேம் போட்டுக்கலாம். நான் எப்படி செலக்ட் பண்ணேன் அந்த மாதிரி everyone இல்ல யூசர் நேம் போட்டுக்கலாம். கமா என்னென்ன பர்மிஷன் கொடுக்க போறேன்? ரீடா, ரைட்டா, ஃபுல்லா? நான் வந்து ஃபுல் பர்மிஷன் கொடுக்க போறேன். கரெக்டுங்களா? இப்போ இந்த கமாண்ட் என்டர் பண்ணா போதும், ஃபோல்டர் வந்து ஷேர் ஆயிடும். இப்போ பாருங்க, எங்கேயோ மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஒரு நிமிஷம். syntax for the word is okay. So the space கொடுத்து தப்பா போச்சு. நேம் வந்து ஸ்ட்ரிங்கா காட்டும். ஓகே,
ஸோ அந்த இடத்துல ஸ்பேஸ் கொடுத்ததுதான் இதாக போச்சு. ஸோ அது நான் என்னங்கிறத உங்களுக்கு நான் அடுத்த வீடியோல சொல்றேன். ஸோ எப்படி அது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது வந்துட்டு. ஸோ இப்போ பைலகம் -2 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங்ல வந்து அது பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து ஷேர் ஆயிருக்கும். ரைட், இப்போ நம்ம அதை தான் எப்படி ஓப்பன் பண்றதுங்கிறத பார்க்கலாம். 20.31 ரைட். இப்போ இதை வந்து நான் வந்து கம்ப்ளீட்டா கமாண்ட்லேயே மேப் போறோம். இப்போ அதுக்கான கமாண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நெட்டு ஸ்பேஸ் யூஸ் கொடுத்து டிரைவ் லெட்டர் ஏதாவது யூஸ் பண்ணா டிரைவ் லெட்டர் கொடுங்க. இப்போ டபிள்யூ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். டபிள்யூ கொடுத்து இப்போ எந்த ஷேரை நம்ம கொடுக்க போறோம் அப்படிங்கறத கொடுங்க. // ஸ்பேஸ் கொடுக்கோங்க. கொடுத்து 192.168.20.30 கொடுத்து பைலகம் -2 அப்படி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ யூசர் அக்கௌண்ட் நீங்க வந்து இப்போ பண்றீங்க அப்படின்னா இந்த // கொடுத்து யூசர் அப்படின்னு கொடுங்க. கொடுத்து அதுல யூசர் நேம் பைலகம் கொடுத்து பாஸ்வேர்ட் வெல்கம் @123. இப்போ நான் ஆல்ரெடி ஜியோல கனெக்ட் பண்ணிட்டதால இப்போ நான் இங்க வந்து நான் இது பண்ணணும் தேவையில்லை. ஸோ அப்போ வந்துட்டு யூசர் அக்கௌண்ட் கொடுக்காமலே நம்ம என்ன பண்ணலாம், இது பண்ணிக்கலாம். யூசர் அக்கௌண்ட் கொடுக்குற ஒரு இது வந்துச்சுன்னா நீங்க இதை கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இப்படி என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கமாண்ட் கம்ப்ளீட் சக்சஸ்ஃபுல்லி வருதா. இப்போ நீங்க வந்து அந்த டிரைவ் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்க பாருங்க மேப் ஆயிடுச்சுங்களா. ஸோ இப்போ இதை டபுள் கிளிக் பண்ணா போதும், அந்த போட்டோ உள்ள நீங்க போய் செக் பண்ணலாம். இந்த ஸ்பேஸ் வந்து அந்த டிரைவோட ஸ்பேஸ், வேற எதுவும் கிடையாது. ஸோ ஒரே கமாண்ட்ல வந்து இப்போ நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, இதை வந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க. ரைட், யூசர் அக்கௌண்ட் கிரியேஷன் பார்த்துட்டோம். ஷேரிங் எ ஃபோல்டர் நெட்வொர்க், லைக் எப்படி சொல்றது, ஜியோலையும் பார்த்தாச்சு, பவர் ஷெல்லையும் எப்படி பண்றது, அதை எப்படி மேப் பண்றதும் அதுவும் நம்ம வந்து பார்த்தாச்சு. ஓகே, ஸோ இப்போ இஃப் கண்டிஷனுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ரெக்யர்மெண்ட் இதுதான். ஒரு கிளைண்ட் இருக்காங்க. அந்த கிளைண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி மேப்பிங் பண்றது இதெல்லாம் தெரியாது. இதுக்கு வந்து ஸ்கிரிப்ட் எழுத போறோம். சரிங்களா, அப்போ நான் வந்து சர்வர் எண்டுக்கு வந்துடுறேன். ஓகே, நான் வந்து PowerShell ISE ஓபன் பண்ணிடுறேன். ஓகே, வந்துருச்சு. ஸோ இப்போ நான் வந்துட்டு ஸ்கிரிப்ட் எழுத போறேன். இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். இங்க வந்துட்டு கிளைண்ட் டிரைவ் நெட்வொர்க் டிரைவ் ஸ்கிரிப்ட். பேசிக்கா என்ன பார்க்கணும் பார்த்தாச்சு. இதுல வந்துட்டு அதுக்கு தேவைப்படுற குடி குடி விஷயங்கள் தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அந்த யூசர் வந்து இதை ரைட் கிளிக் பண்ணி ரன் கொடுத்தாக்க உங்களுக்கு வந்து என்ன ஆகணும், டிரைவ் வந்து ஆட்டோமேட்டிக்கா மவுண்ட் ஆகணும். இதுதான் ரெக்குயர்மெண்ட். ஸோ இந்த ஸ்கிரிப்ட் வந்து மெயில் பண்ணியிருக்காங்க, இல்லை அவங்க கிட்ட இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஆப்ரேஷன்ல முதல்ல வந்து என்ன நடக்கணும் அப்படின்னா கனெக்டிங் நெட்வொர்க் ஷேர். ஓகே, ஸோ இப்போ வந்து நெட்வொர்க் ஷேரை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கனெக்ட் பண்றோம். சரி, இப்போ இன்புட்டை வாங்கணும். என்னென்ன இன்புட் வாங்கணும், நெட்வொர்க்கு ஷேர். ஓகேங்களா, இது என்ன $NW ஷேர். இப்போ இதுக்கு என்ன நம்ம ஸ்ட்ரிங் பாஸ் பண்ண போறோம், 1. அதாவது நெட்வொர்க் ஷேருங்கிறது ஐபி பிளஸ் ஃபோல்டர் நேம், அதான் நெட்வொர்க் ஷேர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாஸ்வேர்டு. பாஸ்வேர்டு என்ன, ஸோ ஏன்னா அது ரெண்டும் போட்டால் தானே உங்களுக்கு போகும்.
அப்ப பாஸ்வேர்டு இருக்குன்னா கண்டிப்பா யூசர் நேமும் இருக்கும். இப்போ இது எல்லாத்துக்கும் இன்புட், இந்த ஷேர் வந்து ஒரு ஷேரை வந்து கனெக்ட் பண்றதுக்கு இது நீங்க கொடுத்தீங்கன்னா தான் உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா கனெக்ட் பண்ண முடியும். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் நெட்வொர்க் ஷேரை வந்து எப்படி வாங்குறது அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இது வந்துட்டு ப்ளீஸ் என்டர் யுவர் நெட்வொர்க் ஷேர் பாத் அப்படின்னு கொடுத்துட்டு இத வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நம்ம வந்துட்டு லைக் என்ன சொல்றது, ரீட் ஹோஸ்டா மாத்திடலாம். ரீட் ஹோஸ்ட் அதை வந்து என்ன பண்ணிடலாம், $NW ஷேர் அப்படின்னு போட்டுடலாம். சரிங்களா? இப்போ ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அவங்க கிட்ட கேட்கும் ப்ளீஸ் என்டர் யுவர் நெட், எந்த பாத்தை நீங்க கனெக்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த பாத்தோட டீடைல்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கேட்டுரும். அதுக்கப்புறம் யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும் இல்லையா, அப்போ யூசர் நேம் பாஸ்வேர்டு என்ன கொடுக்கறது அப்படின்னா அதுக்கு என்னன்னு இப்போ இன்னொரு காமிக்கிறேன். ஸோ இதுல உங்களுக்கு கிரெடென்ஷியல் பத்தி நான் கத்துக் கொடுக்க போறேன். சரிங்களா? ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். இப்போ கெட் ஹைஃபன் கிரெடென்ஷியல் அப்படின்னு கொடுத்து என்டர் அடிச்சிங்க, இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வருதா, இது பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி பாக்ஸ்ல நீங்க என்ன பண்ணலாம், இப்போ யூசர் வந்துட்டு அவரோட டொமைன் நேம் டொமைனு ஸ்லாஷ் பயிலகம் அப்படின்னு கொடுக்கலாம், இல்ல சிஸ்டம் நேமு ஸ்லாஷ் டொமைன் நேம் சிஸ் நேம் ஸ்லாஷ் பயிலகம் அப்படின்னு கொடுக்கலாம். கொடுத்துட்டு பாஸ்வேர்டு வெல்கம் அட் 123 அப்படின்னு கொடுத்து என்டர் அடிச்சாருன்னா அது உள்ள வந்துடும். இப்போ யூசர் நேம் சிஸ்டம் ஸ்லாஷ் பயிலகம், பாஸ்வேர்டு வந்து சிஸ்டம் டாட் செக்யூரிட்டி செக்யூர் ஸ்ட்ரிங்ல உட்காந்துருக்கா. ஸோ இது வந்து நம்ம ரீட் பண்ணி அதை உள்ளர வேல்யூ பாஸ் பண்ணிடலாம். சரி, எப்படி இதுல வேற இதான் பண்ண முடியுமா, வேற எதுவும் பண்ண முடியாதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னொன்னு பண்ணலாம், இன்னும் யூசருக்கு வந்து ஈஸியா கொடுக்கலாம். இப்போ கெட் ஹைஃபன் கிரெடென்ஷியல் இருக்கு இல்லையா, ஸ்பேஸ் கொடுத்து ஹைஃபன் யூசர் நேம் அப்படின்னு கொடுங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு டொமைன் ஸ்லாஷ் கொடுத்து பயிலகம் அப்படி கொடுத்து ஸ்பேஸ் கொடுத்து ஹைஃபன் மெசேஜ் கொடுத்துட்டு ப்ளீஸ் என்டர் யுவர் செக்யூர் பாஸ்வேர்ட் அப்படின்னு கொடுத்து என்டர் அடிச்சேன் அப்படின்னா இங்க பாருங்க நான் கொடுத்த வேர்டிங் காமிக்குதா, ப்ளீஸ் என்டர் யுவர் செக்யூர் பாஸ்வேர்ட். அதுவும் இல்லாம நான் கொடுத்த யூசர் நேம் என்ன ஆயிடுச்சு, இங்க வந்துருச்சு. இப்போ இவங்க பாஸ்வேர்டு மட்டும் கொடுத்தா போதும். இந்த நெட்வொர்க் ஷேரு இப்போ யூசர் நேம் கொடுத்து அந்த யூசரோட பாஸ்வேர்டு என்ன வெல்கம் அட் 123 கொடுத்தா போதும். ஸோ அப்படியே அது வந்து நம்ம கேட்ச் பண்ணிடலாம். குயிக்கா நம்ம பாஸ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இப்போ நான் பார்த்த அந்த கொடுத்த பாஸ்வேர்டை வந்து எப்படி ரீட் பண்றது அப்படின்னா அதுக்கு கெட் ஹைஃபன் கிரெடென்ஷியல் அப்படின்னு கொடுங்க. கெட் ஹைஃபன் கிரெடென்ஷியல் இருக்கு இல்லையா, இது வந்து என்ன பண்ண போறோம், நெட்வொர்க் கிரெடென்ஷியல் அப்படிங்கிற ஒரு சின்ன டாபிக் கொண்டு வர போறோம். பிஃபோர் தட் குட்டி குட்டி வேலைகள்லாம் இருக்கு, அதெல்லாம் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் சொல்றேன் எப்படின்னு. ஸோ அதுக்கு நமக்கு வேற ஒரு புது ஸ்கிரிப்ட் வேணும் கிரெடென்ஷியல் ஒர்க் பண்றதுக்கு. ஸோ இது வந்து கிரெடென்ஷியல். இப்போ பாருங்க, இப்போ நான் இந்த இடத்துல என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா டாலர் பாஸ்வேர்ட் எடுத்திருக்கேன்னா இப்போ $P மட்டும் கொடுத்துருக்கேன். $P ஈக்குவல் டு ஓகே கெட் ஹைஃபன் கிரெடென்ஷியல் ரைட். ஸோ இப்போ என்டர் கொடுத்துட்டேன். இப்போ நான் இதை ரன் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இப்போ என்ன கிடைக்கும், இந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் பேராமீட்டர் கிடைக்கும். சரி, இப்போ இது யூசர் நேம் பாஸ்வேர்ட் பேராமீட்டர் ரீட் பண்ணணும் அப்படின்னா திரும்ப $P டாட் கெட் நெட்வொர்க் கிரெடென்ஷியல் $P டாட் கெட் நெட்வொர்க் கிரெடென்ஷியல்
கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இந்த இடத்துல வந்துட்டு யூசர் நேம் அப்படின்னு கொடுத்து என்டர் அடிங்க. ஓகே, இப்ப திரும்ப இதே லைனை காப்பி பண்ணி அந்த இடத்துல பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பாஸ்வேர்டு நீங்க எடுத்துடலாம். பிரிண்ட் பண்றது சொல்றேன். ரைட், ஓகே. ஸோ இப்போ நான் இந்த கிரெடென்ஷியல் கொடுத்து முடிச்ச உடனே எனக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் மட்டும் தனியா பிரிண்ட் ஆகும். பார்க்கலாம். ஸோ பிளே. அப்புறம் வந்து பிரதீப் வெல்கம் அட் 123. இங்க பாருங்க, யூசர் நேமா, அதுக்கப்புறம் வெல்கம் அட் 123 பாஸ்வேர்ட். இப்போ கிரெடென்ஷியல் பாக்ஸ் வச்சு அது உள்ள எப்படி ரீட் பண்றது, அந்த வேல்யூ எப்படி தனியா பிரிச்சு எடுக்கிறது அப்படிங்கறத கொடுத்துட்டேன். இப்போ இதுக்கு நான் டாலர் யூசர் நேம் அப்படின்னு கொடுத்துட்டு இது வேல்யூ செட் பண்ணிடுவேன். இப்போ இதுக்கு டாலர் பாஸ்வேர்ட் அப்படின்னு செட் பண்ணிடுவேன். இப்போ இந்த வேல்யூஸ் நான் அங்க பாஸ் பண்ணா போதுமானது. சரிங்களா? இது அப்படியே நான் இப்போ காப்பி பண்ணிக்கிறேன். Ctrl X. ரைட். நெக்ஸ்ட் எனக்கு பாஸ்வேர்ட் ப்ராம்ப்ட் ஆகணும். நெட்வொர்க் ஷேர் கொடுத்ததுக்கு அப்புறம் பாஸ்வேர்ட் ப்ராம்ப்ட் ஆகணும். அப்போ நான் என்ன பண்ணிடுறேன், இந்த யூசர் நேமுக்கு இந்த வேல்யூ எடுத்து செட் பண்ணிடுறேன். Ctrl X. ஸோ இப்போ ஆப்ரேஷன்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு வேரியபிளோட பவர் என்ன அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு ஐடியா இருந்திருக்கும். ரைட், ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து $p கெட் ஹைபன் கிரெடென்ஷியல் அப்படின்னு வந்து வருது. ஸோ அதுக்கு என்ன யூசர் நேம் கொடுக்குறாங்க, என்ன பாஸ்வேர்ட் கொடுக்குறாங்க அப்படின்றது நமக்கு இங்க செட் ஆயிடுது. ரைட்டு, சரி, இது ஒரு பக்கம் முடிஞ்சுது. இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அப்படியே அந்த மேப் டிரைவ் பண்றதுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை வந்து நம்ம கொடுத்துடலாம். இப்போ நெட் யூஸ், ஓகேங்களா? இப்போ அந்த நெட்வொர்க் ஷேர் தான் இங்க பாஸ் பண்ண போறோம். $NW ஷேர். ஓகே, அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன யூசர் நேம் பாஸ்வேர்டு /user இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த யூசர் நேம் கொடுக்க போறோம். $USR நேம் ஸ்பேஸ் கொடுத்துட்டு அந்த பாஸ்வேர்ட் ஸ்ட்ரிங்கை கொடுக்க போறோம். $PASSWD. கரெக்டுங்களா? இப்போ நான் கீழே மேல இருக்கிற அந்த நெட் யூஸ் $NW ஷேர் /user யூசர் நேம் பாஸ்வேர்ட் இது வந்து என்ன அவுட்புட் கொடுக்கணுமோ அதை நான் கீழே எழுதுறேன். இப்போ நெட் இது வந்து ரெஃபரன்ஸ்க்காக தான், சரியா? ஏன்னா வேரியபிள் ஒரு சில புரியாம இருக்கலாம், அதுக்காக எழுதுறேன் இப்போ. ஸோ இப்போ வந்து இந்த நெட்வொர்க் NW ஷேர் இதுல என்ன அவுட்புட் எனக்கு நான் எதிர்பார்க்கறேன் அப்படின்னா சும்மா டிரைவ் லெட்டர் இப்போ கே கொடுத்து $192.168.20.30 இது வந்து பயிலகம் 1.2 இந்த இன்ஃபர்மேஷனை நான் இப்ப என்ன பார்க்க இதுல நெட்வொர்க் ஷேர்ல எதிர்பார்க்கிறேன். சரிங்களா? இதை கொடுத்து ஸ்பேஸ் கொடுத்து அதே மாதிரி இந்த யூசர் இந்த யூசர் நம்ம எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா பயிலகம் ஸ்பேஸ் கொடுத்து இந்த பாஸ்வேர்ட்ல வெல்கம் அட் 123 இததான் இந்த மேல இருக்கிற லைன் வந்து நமக்கு கொடுக்க போகுது. ஆனா இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன அப்படின்னா இந்த லைன்ல இருக்கிற கே அப்படிங்கிற நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த ஸ்பேஸ் தான் நமக்கு இந்த பிரச்சனை. இப்போ இதை வந்து ரெண்டா பிரிச்சு கொடுத்தாதான் நமக்கு ஒர்க் ஆகும். ஏன் இந்த ஸ்பேஸ் பிரச்சனை அப்படிங்கறத ரெகுலர் எக்ஸ்பிரஷன் பார்க்கும்போது நான் சொல்ல அவசியமே இல்லை, உங்களுக்கே அது வந்து புரிஞ்சிடும். ஏன்னா ஒரு இன்புட்ல வந்து ஸ்பேஸ் வரும்போது என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ல எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாத்துடலாம். அப்கமிங் வீடியோஸ்ல நீங்க உங்களுக்கு வந்து இது புரியும். சரிங்களா? சோ இது எப்படி இதை ஓவர் கம் பண்ணுது அப்படின்னா நம்ம பண்ண வேண்டியது ரெண்டா பிரிக்க வேண்டியது. நெட்வொர்க்கை ஒன்னாவும் ஷேரை ஒன்னாவும் பிரிச்சிட வேண்டியது.
இப்போ நெட் யூஸ் டாலர் நெட்வொர்க்ல என்ன வரும், நெட்வொர்க் டிரைவ் இங்க வரணும், NWD. ஷேர்ல அதோட ஷேர் பார்த்து முடிஞ்சதுங்களா. சோ இந்த இடத்துல பாருங்க, ரீட் ஹோஸ்ட் ப்ளீஸ் என்டர் நெட்வொர்க் ஷேர் பார்த்து. இது வந்து எந்த வேரியபிள் செட் பண்றோம், நெட்வொர்க் ஷேர். உங்க பாருங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியம் மக்களே. ஷேர் NW ஷேர். இப்போ இது ரெண்டு தனித்தனியா, இதை பிரிச்சு வெளியில கொண்டு வாங்க. ஓகே, சோ இப்போ இந்த டாலர் NW இதை வந்துட்டு இதுக்கு செட் பண்றோம். ஓகேவா, இப்போ டாலர் NWD ஈக்குவல் டு ரீட் ஹோஸ்ட் ப்ளீஸ் என்டர் யுவர் நெட்வொர்க் டிரைவ் அப்படின்னு போடுவோம். டிரைவ் என்டர் யுவர் லெட்டர் கொடுக்கலாமா, என்ன கொடுக்கலாம், என்டர் யுவர் லெட்டர் LETTER ஃபார் நெட்வொர்க் டிரைவ். ஓகே, இப்போ இது வந்து ஷேர். இப்போ டாலர் ஷேர் ஈக்குவல் டு ரீடு ஹைஃபன் ஹோஸ்ட். சரிங்களா, இப்போ ஹோஸ்ட் இதுங்க என்ன பண்ணும், ஷேர் பார்த்து ப்ளீஸ் என்டர் யுவர் ஷேர் பாத். புரிஞ்சுதுங்களா. இப்போ என்ன நடக்கும், இதே அவுட்புட் தான், ஆனா அது வந்துட்டு வரும்போது கொஞ்சம் வித்தியாசமா வரும். ஓகே, தெரியும் உங்களுக்கு. இப்போ நெட்வொர்க் டிரைவ்ல ப்ளீஸ் என்டர் யுவர் லெட்டர் ஃபார் நெட்வொர்க் டிரைவ், ரைட். ஷேர்ல ப்ளீஸ் என்டர் யுவர் ஷேர் பாத். ஓகே, ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நெட் யூஸ் டாலர் NWD டிரைவ் லெட்டரிங் அசைன் ஆயிடுதா, முடிஞ்சது. நாம அங்க ஸ்பேஸ் கொடுக்கணும் அவசியமே இல்லை. அடுத்தது டாலர் ஷேர்ல வந்துட்டு அந்த ஃபுல்லா இந்த இது வந்து பைலகம் 2 அது வந்து உட்காந்துரும். யூசர் நேம்ல யூசர் நேம் ஆல்ரெடி நம்ம கொடுத்து வாங்கிட்டோம், வெல்கம் அட் 123 முடிஞ்சது. ஓகே, ஒரு இதை வந்து ஸ்ட்ரிங்கா தான் நம்ம கொடுக்கறது ரொம்ப நல்லது நமக்கு வந்துட்டு. ஓகே, ஸோ அப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா தட் நமக்கு கொஞ்சம் இஷ்யூஸ் வராம பார்த்துக்கணும். ஓகே, ஒன்னு நான் கொடுக்காம விட்டுருக்கேன். கொடுத்தா என்ன நடக்கும், அது ஒன்றும் பெரிய இது கிடையாது. கொடுத்தா பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். நாளைக்கு ஏதாவது இஷ்யூஸ் வந்தா கூட நீங்க வந்து தப்பிச்சுக்கலாம், வேற எதுவும் கிடையாது. ஸோ அதர்வைஸ் திரும்பவும் சொல்றேன், வேற ஒண்ணுமே கிடையாது. டாலர் நெட்வொர்க் டிரைவ் வந்து என்ன பண்ணுது, டிரைவ் லெட்டர் தனியா வாங்குறது, ஷேர் வந்துட்டு ஷேர் பார்த்து வாங்குது. வாங்கி கிரெடென்ஷியல கொடுக்குறோம், கிரெடென்ஷியல கொடுத்து பாஸ் பண்றோம். அது வந்து அந்த நெட்வொர்க் டிரைவ் அந்த ஷேர் பார்த்த வந்துட்டு அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் வச்சு நமக்கு செட் பண்ணி கொடுத்துருது. சரிங்களா, இப்போ நான் இந்த லைனை அழிச்சிடுறேன், எனக்கு தேவையில்லை. ஒருவேளை இது வந்து கரெக்டா ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கறத நீங்க செக் பண்ண நினைச்சீங்கன்னா இந்த லைனோட அவுட்கம் நீங்க வந்து ரைட் ஹோஸ்ட் கொடுத்து பார்க்கலாம். இதான் ட்ரிக்ஸ், என்ன சொல்றது, அந்த ட்ரபிள் ஷூட்டிங் ட்ரிக்ஸ் கொடுத்து என்ன பண்ணுங்க, இது அப்படியே ஒரு கோலன் டபுள் கோலன் கொடுத்து அந்த கோலனுக்குள்ள பேஸ்ட் பண்ணுங்க. என்ன கொடுத்தாலும் ஸ்ட்ரிங் தான். சரிங்களா, இப்படி கொடுத்துட்டீங்கன்னா அப்படியே உங்களுக்கு அதை இதுவா சொல்லிடும், என்ன சொல்றது, லைக் மெசேஜ் அப்படியே சொல்லிடும் உங்களுக்கு வந்துட்டு. இது தேவையில்ல. ஓகே, ஸோ இதுவும் இப்படி நம்ம வந்துட்டு எதெல்லாம் அது வந்துட்டு ஜஸ்ட் வெரிஃபை பண்ணிக்கலாம், எல்லாமே கரெக்டா வந்திருக்கா அப்படின்னு வெரிஃபை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்க இருக்கிற கோலம் தூக்கி விட்டுருங்க, ஏன்னா அது ஒரு வேல்யூ தானே செட் ஆகணும், அதோட ஸ்ட்ரிங் மாதிரி செட் ஆயிடும் வந்துட்டு. ரைட், சூப்பர், everything is perfect. Now we are okay to run this script. ரன் பண்ணா நமக்கு என்ன ஆயிடும், டிரைவ் வந்து செட் ஆயிடும். ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து காப்பி பண்ணிட்டு பக்க சிஸ்டம் கொண்டு போயிடலாம்.
transcript copy 31 பா. இங்கே பேஸ்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நான் செய்ய வேண்டியதெல்லாம் பவர் ஷெல் அப்படின்னு கொடுத்து அப்படி உள்ள போய் ரன் பண்ணலாம். இந்த இது கொடுத்து ரன் பண்ணலாம். அப்படி எப்படி நீங்க கொடுக்கறதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் மெனு கிளிக் பண்ணி இந்த பவர் ஷெல் அப்படிங்கறத வந்து நீங்க என்ன பண்ணுங்க, அட்மினிஸ்ட்ரேட்டர் மோட்ல ஓப்பன் பண்ணுங்க. ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுங்க. கொடுத்து அங்க நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்து இது வந்து எக்ஸிகியூஷன் பாலிசி வந்து நீங்க செட் பண்ணணும். அது வந்து அன்ரெஸ்ட்ரிக்டட் செட் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, செட் ஹைஃபன் எக்ஸிகியூஷன் பாலிசி அப்படின்னு கொடுத்து அன்ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னு கொடுத்துருங்க. ஒய் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே செட் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க ஸ்கிரிப்ட் வந்து ரன் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். ஸோ அதான் சொல்ல நினைச்சேன். இப்போ ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணி ரன் வித் பவர் ஷெல் அப்படின்னு சொல்லி கொடுங்க. கொடுத்தீங்கன்னா என்டர் யுவர் லெட்டர் ஃபார் நெட்வொர்க் நம்ம கேட்டது கேட்குதா? இப்போ வந்து நான் ஹச் அப்படின்னு கொடுக்குறேன். ஹச் ஸ்பேஸ்லாம் கொடுக்கல, அப்படியே என்டர் கொடுக்குறேன். என்டர் யுவர் ஷேர் பாத் அப்படின்னு சொல்லுது. ஷேர் பாத் /192.168.20.30 இங்க பாருங்க. நான் உங்களுக்கு வேணா காமிச்சிடுறேன். எதுவுமே கனெக்ட் ஆகல. ஆஃப்டர் ரன்னிங் தி ஸ்கிரிப்ட் இது கனெக்ட் ஆக போகுது. ஓகே, பயிலகம் -2 ஓகேவா? ஸ்பேஸ் கிடையாது. அப்படியே கொடுத்து என்டர் பண்ணிடுங்க. 2 அப்படின்னு கொடுத்து என்டர் பண்ணிடுங்க. ஸோ இப்போ கிரெடென்ஷியல் கேக்குது நம்ம கிட்ட வந்துட்டு. ஸோ பயிலகம் PAYILAGAM வெல்கம் ஷிஃப்ட் அட் 1 2 3 ஓகேங்களா? என்டர். பாத்தீங்களா? கவ்விசிட் சூப்பர். ஸோ உங்களுக்கு தெளிவா ஸ்கிரிப்டோட பவர் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த இன்புட் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் வந்து மேனுவலா யூசர்ஸ கொடுக்க வைக்காம அப்படியே நானே உள்ள ஸ்கிரிப்ட்ல கொடுத்தா யோசிச்சு பாருங்க. அப்ப என்ன ஸ்பீடா ரன் ஆயிருக்கும். ஜஸ்ட் யூசர் வந்து இந்த டவுன்லோட் பண்ணி ரன் பண்ணா போதும். அவ்வளவுதான். இதத்தான் ஆட்டோமேஷன். இது ஒரு எக்ஸாம்பிள். உங்களுக்கு வந்து டாஸ்க் ஆட்டோமேஷன் எப்படி பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இது வந்துட்டு. ஓகே, இன்னும் நிறைய நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போதைக்கு வந்துட்டு யூசர் அக்கௌண்ட் கிரியேஷன், ஷேரிங் எ ஃபோல்டர் அண்ட் நெட்வொர்க் ஓகேங்களா? இது 2 தான் முடிச்சிருக்கோம். இன்னும் நம்ம இஃப் கண்டிஷன் பார்க்க வேண்டியது இருக்கு, ரெகுலர் எக்ஸ்பிரஷன் பார்க்க வேண்டியது இருக்கு, எப்படி வந்து யூசர் இன்புட்டை வெரிஃபை பண்றது அப்படிங்கறத பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது ரெகுலர் எக்ஸ்பிரஷன். இஃப் கண்டிஷன் கிடையாது. ஓகே, ஏன் கிடையாதுன்னா ரெகுலர் எக்ஸ்பிரஷன் வச்சுதான் நம்ம வெரிஃபிகேஷன் பண்ண போறோம். வெரிஃபிகேஷன் பண்ணாதான் டெசிஷன் மேக் பண்ண முடியும். இது எடுக்கலாமா அல்லது அதை எடுக்கலாமா அப்படிங்கிறதுக்காக. சோ இப்ப நம்ம பார்க்க போறது ரெகுலர் எக்ஸ்பிரஷன். ரெகுலர் எக்ஸ்பிரஷன் எதுக்கு அப்படின்னு நான் சொல்றேன். ரெகுலர் எக்ஸ்பிரஷன். ஸோ ரெகுலர் எக்ஸ்பிரஷன்னா என்ன, அதை எதுக்கு யூஸ் பண்ண போறோம், ஸோ அதனால நமக்கு யூஸ் என்ன அப்படிங்கறத இந்த ஸ்கிரிப்ட்ல நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ ரெகுலர் எக்ஸ்பிரஷன் வந்து ஒரு பேட்டர்ன். இது வந்து இப்படிதான் இருக்கணும், இந்த மாதிரி இருந்தா சரி, இப்படி இல்லைன்னா தப்பு அப்படிங்கறத நமக்கு வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு வேரியபிள்ல இருக்கிற வேல்யூ வந்து என்ன மாதிரி வேல்யூ வந்து இருக்கு, அது தப்பா இருந்தா எப்படி மாத்துறது அப்படிங்கிற வந்து நம்ம வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ல ஈஸியா பண்ணலாம். ஸோ நம்ம ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ங்கிறது பெரிய டாபிக். பட் இப்போ நம்ம இதுல பார்க்க போறது என்ன அப்படின்னா, ஃபைண்ட் ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து மேட்ச் பண்றது. இப்போ வந்துட்டு நான் இப்போ இந்த ஸ்ட்ரிங் கரெக்டா இருக்க போன தடவை நம்ம பண்ணிருக்கோம், அந்த சர்வீஸ் இதுல வந்து பண்ணோம், மேட்ச் பண்ணோம். பட் இது வந்து இன்னொரு டெப்தா கொஞ்சம் பார்ப்போம். இது வந்துட்டு அதுக்கப்புறம் இன்டீஜரை வந்து மேட்ச் பண்றது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் எப்படி வந்து ஒரு வேரியபிள் வந்து ரீப்ளேஸ் பண்றது, ஸோ இதான் பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்.
ஸோ நீங்க கவனிக்க ஆரம்பிக்கும் போதே கொஞ்சம் வந்துட்டு நல்லா கவனமா பார்த்தா மட்டும்தான் இது வந்து புரியும். இல்லைன்னா ரொம்ப கன்ஃபியூசிங் ஆகும். சரிங்களா? ஸோ கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஓகே. ஸோ இது வந்து இருக்கட்டும், நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ நான் இப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன். சேவ்ல இருக்கட்டும், மினிமைஸ் பண்ணிடுறேன். இப்போ ஸோ புதுசாக ஒரு போஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ரைட். ஓகேங்க, சரிங்க, பார்க்கலாம். பயிலகம் ஹைஃபன் MATCH மேட்ச் பே. இப்போ இப்படி நான் கொடுத்தா எனக்கு என்ன அவுட்புட் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூலியன் வேல்யூ வரும். ஸோ பூலியன் வேல்யூனா ஒன்றும் கிடையாது, 2 டைப் வேல்யூ, ஆன் ஆஃப், ட்ரூ ஃபால்ஸ், 0 1, இதெல்லாம் பாத்தீங்கன்னா பூலியன் வேல்யூ. இந்த வேல்யூ தான் நான் அவுட்புட்டா எடுக்க போறேன். சரிங்களா? இப்போ பயிலகம் மேட்ச் அப்படின்னு கொடுத்து பே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இது உண்மையா பொய்யா, என்டர், ட்ரூ அப்படின்னு கொடுத்துச்சு. சரிங்களா? இப்போ நான் இதை வந்துட்டு கேபிட்டல் பி ஸ்மால் பி மாத்துறேன். இப்போ ட்ரூன்னு காமிக்குது. ஆனா என்னோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு வந்துட்டு கேபிட்டல் பி இருந்தா மட்டும்தான் அது வந்துட்டு எனக்கு ட்ரூன்னு வரணும், இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு வரணும். அப்படின்னா அது ஒரு பிரச்சனையும் கிடையாது. இங்க சி மேட்ச் அப்படின்னு போட்டு என்டர் அடிச்சிங்கன்னா ஃபால்ஸ்ன்னு காமிச்சிடும். ஸோ அப்போ இந்த இடத்துல அங்க கேரக்டர் எந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி போட்டா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ட்ரூ அப்படின்னு காட்டும். ஸோ இப்போ மேட்சுக்கும் சி மேட்ச் கேரக்டர் மேட்சுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். இத கண்டிப்பா மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதை விட தான் கொஞ்சம் கொஞ்சமா டெப்தா ஹை எண்ட் டாபிக் போக போறோம். ஸோ ப்ளீஸ் நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கோட் வேர்டு யூஸ் பண்ணி பார்க்க போறோங்க. கோட் வேர்டுனா புரியலையே அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, ஸ்ட்ரிங்னா என்ன வேர்டு இருந்தாலும் ஸ்ட்ரிங் தான். இன்டிஜர்னா என்ன நம்பர் 0ல இருந்து 9க்குள்ள எந்த நம்பர் இருந்தாலும் அது வந்து இன்டிஜர் தான். அது உண்மையிலே இன்டிஜரா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது எப்படி? என்ன வேணா எடுத்துட்டு போடும், ஆனா நம்பர் தான். அதுல வந்துட்டு இது வரக்கூடாது, வேர்டு வரக்கூடாது. வேர்டு வராம நம்பர் மட்டும் தான் வரணும். ஸோ அதை எப்படி பாக்குறது அப்படின்னா, இப்போ நான் என்ன பண்றேன், வந்துட்டு 1 2 3 4 5 அப்படின்னு டைப் பண்ணிடுறேன். சரிங்களா? இது வந்து என்னது, இன்டிஜர் வேல்யூ. சரி, இத வந்து சி மேட்ச், நான் ஏன் சி மேட்ச் அக்யூரேட்டா வேல்யூ காட்டணும் அந்த மாதிரி யூஸ் பண்றேன். சி மேட்ச். ஓகே, இந்த இடத்துல ரைட் ஸ்லாஷ் ஸ்மால் டி அப்படி கொடுத்து என்டர் அடிச்சிங்கன்னா இது வந்து இன்டிஜர். ஓகேங்களா? இன்டிஜர் டிஜிட் கேரக்டர், அந்த நம்பர் டிஜிட் இருந்தா மட்டும்தான் ட்ரூ அப்படின்னு காட்டும். சரிங்களா? அந்த இடத்துல நான் கொண்டு போயிட்டு இப்ப நான் வந்து பயிலகம் அப்படி என்டர் அடிச்சா ஃபால்ஸ்ன்னு காட்டிடும். மக்களே, வெரி கிளியர். ஸ்லாஷ் டி அப்படிங்கிறது டிஜிட் வேல்யூவா? ஆமா. வேர்டு வந்து டிஜிட் வேல்யூவா? கிடையாது அப்படின்னு சொல்லிடுச்சு. ரெகுலர் எக்ஸ்பிரஷன். ரைட். இப்போ இது வந்து டிஜிட் கிடையாது, இன்டிஜர் கிடையாது, வேர்டு தான். அது எப்படி கன்ஃபார்ம் பண்றது அப்படின்னா, அப்படியே தூக்கி கேபிட்டல் டி போடுங்க, என்டர் அடிச்சீங்கன்னா ட்ரூ. இது உள்ள டிஜிட் வந்து இல்ல அப்படின்னு சொல்லிடுச்சு. எப்படி? இதுல வந்து டிஜிட்டே இல்ல, வேர்டு மட்டும் தான் இருக்கு, உண்மை அப்படின்னு சொல்லிடுச்சு. இப்போ இதே நான் வந்துட்டு நம்பர்ல இருக்கிறது போயிட்டு டி அப்படி கொடுத்தோம்னா அது வந்து டிஜிட் இல்லாதானே பார்க்கும், இதுல டிஜிட் இருக்கு. இப்ப என்ன சொல்லலாம், இது வந்து ஃபால்ஸ்ன்னு சொல்லிடுது. ஏன்னா அங்க வேர்டு இல்ல. கேபிட்டல் டிக்கு வந்து வேர்டு இருக்கணும், ஸ்ட்ரிங் இருக்கணும், நான் டிஜிட். இதுல வந்து டிஜிட் இருக்கு, அதனால ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிடுச்சு. அவ்வளவுதான். நிதானமா இதை புரிஞ்சுக்கிட்டா வீடியோ கண்டினியூ பண்ணுங்க, இல்ல பாஸ் பண்ணி நீங்க செஞ்சு பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுங்க. குழப்பமா இருக்கும். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட். நிதானமா ஃபாலோ பண்ணுங்க, ஒன்னும் அவசரமே கிடையாது, நிதானமா ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, சோ இது ஒண்ணு முடிஞ்சது. ஏங்க நீங்க சொல்றீங்க கரெக்ட், ஆனா ரெண்டுமே கலந்துருந்தா என்ன பண்றது? இப்போ ஸ்ட்ரிங்கும் இருந்து வேர்டும் இருந்தா எப்படி பண்றது? இப்போ காட்டுறேன்.
இப்போ ஏ அப்படிங்கிறது என்ன, சாரி ஏ அப்படிங்கிறது என்ன ஸ்ட்ரிங், 1 அப்படிங்கிறது டிஜிட், ரைட்டா? இப்போ சி மேட்ச். ஓகே, இப்போ நான் என்ன கொடுக்கணும், ஏ அப்படின்னா அது வந்துட்டு நான் டிஜிட், அப்போ /d கொடுத்து என்டர் அடிச்சா ட்ரூ அப்படின்னு காமிச்சிருது. அதே இந்த இடத்துல ஸ்மால் டி கொடுத்தேன்னா அப்படின்னா அது ட்ரூன்னு காமிக்குது. ஏன்னா அந்த அந்த செட் ஆஃப் அந்த வேர்டை அப்படியே எடுத்துக்குது, அதனால /d-க்கும் அந்த கேபிட்டல் டிக்கும் ட்ரூ அப்படின்னு வந்திருக்கு. இது தப்பா இருக்கு. நீங்க சொல்றது எப்படி, இப்போ கீழே வந்து ஸ்மால் டி போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்துட்டு நம்பர் கிடையாது, அது ஒரு வேர்டு, அப்போ இந்த இடத்துல நீங்க ஃபால்ஸ் தானே காமிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிருப்பீங்க. நீங்க சொல்றது அப்படி நினைச்சீங்கன்னா தவறே கிடையாது, கரெக்ட் தான். ஆனா அதை நான் உங்களுக்கு நான் இப்போ ப்ரொடியூஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்ட்ரிங்கா அதுக்கு இந்த வேல்யூ, அடுத்து நெக்ஸ்ட் இன்டிஜர் அதுக்கு இந்த வேல்யூ, இப்ப போட்டாக்க ட்ரூ. இது 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 வந்து நார்மலா இந்த கேபிட்டல் டி வந்து நான் டிஜிட் ஓகே ஆயிடுச்சு, இந்த ஸ்மால் டி வந்துட்டு இன்டிஜர் ஓகே ஆயிடுச்சு. இது அப்படியே ரிவர்ஸ்ல கொடுக்குறேன். இப்போ என்ன வருதுன்னு பார்க்கலாம். /t/capital D அப்படியே மாறி இருக்கா, இது வந்து டிஜிட் பாக்குறது, ஆனா நான் டிஜிட் செட் பண்ணிருக்கேன். இது வந்து டிஜிட் இல்லாதது, ஆனா டிஜிட் செட் பண்ணிருக்கேன். இப்போ என்டர் பண்ணா ஃபால்ஸ். சூப்பரா கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். புரிஞ்சுக்கிட்டா செம்ம, புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஓகே தான், ஈஸி தான், ஒரு கஷ்டமும் கிடையாது, ஈஸி, ரைட்? ஸோ எதுக்கு அந்தந்த வேல்யூ நீங்க போட்டீங்கன்னா கரெக்டா ஒர்க் ஆகும். ஆனா ஒரு வேல்யூ மட்டும் கொடுத்தீங்கன்னா அதை வந்து ஃபுல்லா அப்படியே கவர் பண்ணிக்கும். அதான் நான் சொல்ல வரேன், சரிங்களா? ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க, நிதானமா கவனிங்க, கண்டிப்பா உங்களுக்கு புரியும். இது ஏன் இப்ப நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னா, நம்ம லாஸ்ட் டைம் என்ன பண்ணோம், இந்த வேல்யூ கொடுத்தோம்ல, /192.168.20.30/π-2. அப்ப இதுல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கும் இருக்கு, இன்டிஜரும் இருக்கு. அப்ப இதை எப்படி செக் பண்றது? சோ இது நம்ம கண்டிப்பா செக் பண்ணாதானே நமக்கு ஒரு இது கிடைக்கும். அதுக்காக தான் இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி ஸ்கிரிப்டை வந்து இன்னும் செக்யூரா முடிஞ்ச அளவுக்கு தப்பு வராம ஸ்கிரிப்ட் எழுதுறோம். அதான் ஒரு நல்ல பவர்ஃபுல் இன்ஜினியர், ஆட்டோமேஷன் இன்ஜினியரோட ஒர்க்கு. ஸோ அதுக்கு தான் நம்ம இதை வந்து எழுதுறோம், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம பண்ண போறது இந்த ஐபி அட்ரஸை இதுக்கு தகுந்த மாதிரி மாத்துறது, சரிங்களா? ஸோ இது எப்படி ஐபி அட்ரஸை எப்படி மேட்ச் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். இது இப்போ நான் கண்ட்ரோல் L கொடுத்துக்கிறேன், ரைட்? இதுதான் ஐபி அட்ரஸ் 192.168.20.30. வெரி குட்ங்களா? இப்போ சி மேட்ச். ஓகே, இப்போ நான் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் என்னது, இன்டிஜர் தான், /d. மொத்தம் அந்த டாட் குள்ள வந்து எத்தனை இருக்கு அப்படின்னா 3 வேல்யூ இருக்கு. அப்போ /dot. அப்போ இந்த இதுக்குள்ள 3D போடணுமா, /d/d. இப்படி போடுறதும் ஒண்ணுதான், அல்லது ஒரு கர்லி பிராக்கெட் ஓபன் பண்ணி 1,3 க்ளோஸ் பண்ணி வர்றதும் நல்லதுதான், சரிங்களா? ஸோ இப்படி பண்ணாக்க நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஈஸியா இதை வந்து காப்பி பண்ணிக்கலாம். நாலு, சரிங்களா? அதிகபட்சமா உங்களுக்கு அதான 4 தானே வரும் உங்களுக்கு, ஸோ அதுக்கு மேல வராது இல்லையா? ஸோ அதான் ஃபினிஷிங் பண்ணும்போது அந்த டாட் வந்து இருக்கக்கூடாது, ஏன்னா அங்கே டாட் இல்லைல்ல, அதனால அது வந்து இருக்கக்கூடாது. ஸோ இப்படியே வந்து மூணு வேல்யூ 3 அதிகமா இருக்கலாம் அப்படிங்கிறது முடிஞ்சிடணும், சரிங்களா? இப்போ எனக்கு வந்து என்ன வரணும், வேல்யூ வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லி வரணும். ஏன்னா 192 3 டிஜிட், 168 3 டிஜிட், 2 டிஜிட், ஆனா 3 டிஜிட் வரைக்கும் நீங்க வந்து கொடுத்துக்கலாம். அடுத்தது /t 1 to 3 வந்துட்டு 2 டிஜிட், 3 டிஜிட் வரைக்கும் அதிகபட்சமா கொடுத்துக்கலாம். என்டர் பண்ணா ட்ரூ அப்படின்னு வந்தது. இப்போ ஒருவேளை யூசர் இன்புட் லெவல்ல வந்து தப்பா அடிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்புட் வந்துட்டு 3க்கு 4 அடிச்சிட்டாங்க, 3க்கா 4 அடிச்சிட்டாங்க. இப்போ என்ன வரும் அப்படின்னா ஃபால்ஸ் வந்துடும். இந்த டாட் வச்சு எந்த இடத்துல அடிச்சாலுங்க, ஃப்ரம் எனிவேர், இங்க நான் தூக்கி விட்டுறேன், இந்த 0 வந்து நான் எடுத்து விட்டுறேன், இங்கே ஒரு 0 போட்டு விட்டு என்டர் அடிச்சா கூட ஃபால்ஸ் தான் வரும். ஏன்னா அந்த மாதிரி அங்க வந்து நம்ம லாக் பண்ணிடுறோம். ஐபி அட்ரஸிங் வந்து இந்த லெவல்ல இப்படி கொடுத்தா மட்டும்தான் அது வந்து அக்செப்டபிள், அன்லெஸ் அது வந்துட்டு அக்செப்டபிளா இருக்காது அப்படிங்கறத நம்ம அங்க வந்து என்ன பண்ணிடுறோம், செட் பண்ணிடுறோம். ஓகேங்களா?
ஸோ இது வந்து இது ஒரு டைப். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இது உள்ள வந்து ஸ்பேஸ் இல்ல, இது உள்ள ஸ்பேஸ் இல்ல. ஸ்பேஸ் இருந்தா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத காட்டுறேன் இப்போ. ஸோ சேம் திங் நான் சொல்றேன். 20.30 ஓகேங்களா. சி மேட்ச். ஸோ இப்போ வந்துட்டு இதுல ஸ்பேஸ் இருந்தா ட்ரூ காட்டு அப்படின்னா அதுக்கு /s ஸ்மால் எஸ் என்று கொடுத்தா ஃபால்ஸ். ஸ்பேஸ் இல்ல, இப்போ நான் ஸ்பேஸை ஏற்படுத்துறேன். ஸ்பேஸ் ஓகே ட்ரூ. அப்போ தப்பித்தவறி ஒரு யூசர் வந்து ஸ்பேஸ் கொடுத்தா கூட என்ன பண்ணிடலாம், நம்ம இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு தேவையான எல்லாமே வந்து ரெடிங்க. இன்னும் ஒண்ணு இருக்கு, அது மட்டும் காமிச்சிடுறேன். :: இந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்குல்ல, #, $. ஸோ இந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்லாம் ஒரு இதுல வந்து இருந்தா அது எப்படி கண்டுபிடிக்கிறது? சி மேட்ச். அதுக்கு /W கொடுத்து அடிச்சிங்கன்னா ட்ரூ அப்படின்னு காமிச்சிடும். ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்க்கு மட்டும்தான் இது வந்துட்டு. ஸ்மாலா இருந்தா வேற, ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருந்தா இதுல வந்து கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டுங்களா? 1 2 3 4 5 enter. False. Okay, so everything is ready. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இதை வச்சு எப்படி அருமையான ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்றது. இது வந்து வெர்ஷன் 2 ஸ்கிரிப்ட் 2. இதை வந்துட்டு இதை நம்ம சேவஸ் கொடுத்துக்கலாம். சேவஸ் டாக்குமெண்ட்ஸ்ல வெர்ஷன் 2. ஓகே, இதை கொஞ்சம் கீழே இறக்கிக்கிறேன், இப்போதைக்கு எனக்கு தேவையில்லை. இப்போ நம்ம கற்றுக்கிட்ட அந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷனை வந்து நம்ம இதில் வந்து இப்போ நம்ம அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலர் எக்ஸ்பிரஷன் வச்சு இந்த ஸ்கிரிப்டோட யூசர் இன்புட்டை வந்து நம்ம வந்து வெரிஃபை பண்ணணும். ஸோ அதுதான் நம்மளோட முதல் டாஸ்க்கு. ஸோ அதை இப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே நீங்கள் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு வந்து பிரிக்கணும். இந்த ஷேர் வந்து நமக்கு இப்போ தேவையில்லை. ஓகே, அதுக்கு பதிலாக ஐபி எடுத்துக்கிறோம். ஐபியை தனியாக கேட்குறோம். read-host. ஓகே, இப்போ ப்ளீஸ் என்டர் தி ஐபி. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் $, என்ன கொடுக்கலாம், ஃபோல்டர் நேம் ஃபோல். ஓகே, அதுக்கு read-host ப்ளீஸ் என்டர் தி ஃபோல்டர் நேம். சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்த அந்த ஐபி வந்து வெரிஃபை பண்ணுறது $IP ஈக்குவல் டு. ஸோ இது வந்து எப்படி வெரிஃபை ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா /d கர்லி ப்ராக்கெட் 1,3 க்ளோஸ் /. யா கரெக்ட். ஸோ இதை வந்துட்டு என்ன பண்ணுங்க, காப்பி பண்ணுங்க 4 தடவை. Ctrl+C 2 3 4. ஓகே, ரைட். ஸோ இதோட முடிஞ்சது. ஸோ இப்போ இதையே வந்து ஒரு வேரியபிளை வச்சிருங்க, $var. ஓகேங்களா? ஸோ இப்போ டாலர் வேரோட ஐபி வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா, அதாவது $வேரோட வேல்யூ வந்து இது மேட்ச் பண்ணதா இருக்கும். அப்போ ஈக்குவல் எடுத்துட்டு -c மேட்ச் கேரக்டர் வந்து இது கூட மேட்ச் ஆகணும். அப்போ ட்ரூ ஆஃப் ஃபால்ஸாங்கிறது இங்கே செட் ஆகிடுமா? இப்போ இதை வந்து படிக்கிறதுக்கு ரைட்
right hyphen host the answer is $var. Okay, read hyphen host, press enter to continue. ஓகே, பார்த்துட்டு போகலாம். ட்ரூவா ஃபால்ஸாங்கிறத நம்ம இங்கே பார்த்துடலாம். சரி, இப்போ ட்ரூவா இருந்தால் என்ன பண்ணணும்? if ஓகே, if கண்டிஷன் உள்ள எழுதுறோம். ஓகே, இதுதான் சின்டாக்ஸ். தெரியாதவங்க பார்த்துங்க, இட்ஸ் வெரி சிம்பிள். இது உள்ள தான் கண்டிஷன் எழுதுறோம். இப்போ $var வந்து ஒருவேளை ட்ரூவா இருந்தா என்ன பண்ணணும் அப்படிங்கறத இங்க டிஃபைன் பண்ணணும். ஓகே, அப்போ இத பண்ணுங்க. கிளியருங்களா? ஈஸி, வெரி வெரி ஈஸி. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா? இது திரும்ப வந்து கான்ஃபிகர் பண்ணும். ஒருவேளை இது வந்துட்டு இதா இருக்குங்க, லைக் என்ன சொல்றது, ஃபெயில்டா இருக்கு அப்படின்னா என்ன பண்றது? அப்போ ஒருவேளை ஃபெயில்டு hyphen c match fail c false. ஓகே, ஒருவேளை ஃபால்ஸா இருந்தா என்ன பண்றது? அப்போ ரைட் ஹோஸ்ட் it seems entered IP is wrong. ஓகே, சரி, ரெண்டுமே இல்ல, ரைட்டும் இல்ல தப்பும் இல்ல. அப்ப என்ன பண்றது? எல்ஸ், கேஷுவலா எல்ஸ், அது கண்டிஷன் கிடையாது, டைரக்டா உள்ள வந்து இன்புட் கொடுத்துட வேண்டியதான். எல்ஸ் ரைட் ஹோஸ்ட் unknown error. ஓகே, அவ்வளவுதாங்க, சிம்பிளுங்க. ஸோ கத்துக்கிட்டதை நம்ம இப்போ என்ன பண்றோம்? அப்ளை பண்றோம். இந்த இடத்துல மேலேருந்து வாங்குற இன்புட் இங்க கொடுக்கணுமா? ஸோ அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது, இது வந்து ஃபுல்லா அடிங்க, $NWD, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஸ்பேஸ் கொடுத்து // அந்த இடத்துல வந்துட்டு $IP, திரும்ப ஒரு ஸ்லாஷ் $folder, அவ்வளவுதான். ஓகே, ரைட். இதே கான்செப்ட இங்கேயும் போடுறீங்க. அவ்வளவுதாங்க. ஓகே, அங்க வந்து லைன் வந்து பிரிண்ட் ஆகும், இங்க வந்து அது இதாயிடும். இந்த இடத்துல கூட வச்சுக்கலாம். read hyphen host, press enter to execute. ஓகே, ஸோ நீங்க கொடுத்திருக்கிற இது வந்து ட்ரூவா இருந்தா இது வரும். இந்த ஆன்சர் வந்து ட்ரூவா இருந்தா இது உள்ள இருக்கிற இந்த கண்டிஷன் ரன் ஆகும். அதே ஃபால்ஸா இருந்தா இந்த கண்டிஷன் உள்ள ரன் ஆகும். எதுவுமே இல்லை, ஏதாவது கேன்சல் பண்றீங்க அப்படின்னா அன்னோன் எரர் அப்படின்னு சொல்லி வந்துடும். சரிங்களா? ஸோ இப்போ பார்க்கலாமா? எல்லாத்துக்குமே உங்களுக்கு அர்த்தம் தெரியும். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், இதை வந்து நான் இப்போ சேவ் பண்றேன், திரும்ப ஓப்பன் பண்றோம். ஓ, அதுலயே மாத்தி சேவ் பண்ணிட்டேன். சரி, ஓகே, நோ இஷ்யூஸ். லெட்ஸ் காப்பி. இதில் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே,
ஸோ ஒரு தடவை வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ $NWD read -host ப்ளீஸ் என்டர் யுவர் லெட்டர் ஃபார் நெட்வொர்க் டிரைவ் எல்லாமே ஓகே ரைட். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணுவோம். இதை ரன் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம அங்கேயே ஒரு தடவை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ அப்போ தான் நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். ரைட் ஓகே, இப்போ இதை கொஞ்சம் தூக்கிடும். ஓகே, ஸோ இப்போ ப்ளே நெட்வொர்க் டிரைவ் கேட்குது. கே என்டர் ஐபி 192.168.20.30 என்டர். ஃபோல்டர் நேம் lagam-2 என்டர். த ஆன்சர் இஸ் ட்ரூ அப்படின்னு வந்துருச்சு. இது வெரிஃபை பண்ணிடுச்சு. ஸோ ரைட் ஹவுஸ் ஆன்சர் இஸ் வேர் த ட்ரூ வந்துருச்சு. ப்ளஸ் இப்போ என்டர் பண்ணால் ட்ரூ என்ன நடக்குமோ அது நடக்கும். என்டர். இப்போ ட்ரூவா இருக்கா? இப்போ $p get hyphen credential கேக்குதா? ஸோ இந்த இடத்துல வந்து என்ன கொடுக்குறேன்? lagam welcome at 123. ஓகே, இங்க பாருங்க சூப்பரா காமிக்குது பாருங்க. நெட் யூஸ் கே டிரைவர் செட் பண்ண போது இது வந்துட்டு இதுதான் நம்ம கொடுத்துருக்கிற வேல்யூ. இது அப்படியே செட் பண்ண போகுது. ப்ளஸ் என்டர் டு எக்ஸிக்யூட். என்டர். கமாண்ட் எக்ஸிக்யூட்டட். பாத்தீங்களா செம்மையா காட்டுச்சு. ஸோ கிளைண்ட் இது வந்து செம்மையா ஒர்க் ஆகுது. தெர் இஸ் நோ இஷ்யூஸ் ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஃபெயில்ட் ஆகுதா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் வேணும்னே தப்பா பண்றேன். இன்டென்ஷனலி ஐ வில் டூ ராங் திங். 192.168.2000 மூணு வேல்யூ 4 வேல்யூ இருக்கு இந்த இடத்துல. 30 என்டர். lagam-2 enter. The answer is false வந்திருக்கு. இப்போ falseக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கோம்? It seems entered IP pattern is wrong அப்படின்னு பிரிண்ட் ஆடுமா? இப்போ என்டர் கொடுக்குறேன். வந்துருச்சா? It seems entered IP pattern is wrong. அவ்வளோதாங்க, பக்காவா இருக்கு ஸ்கிரிப்ட். நம்ம அங்க போறோம், கலக்கிறோம். திஸ் பிசி இங்க வந்து எதுவும் வைக்கல, டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. ரன் பண்றேன். ரன் வித் பவர் ஷெல். இந்த லெட்டர் கேக்குது. ஹெச் அப்படின்னு கொடுக்குறேன். என்டர். என்டர் தி ஐபி 192.168.20.30 என்டர். lagam-2 என்டர். ஆன்சர் இஸ் ட்ரூ. கண்டினியூ. என்டர் கொடுத்தோம்னா கேட்டுச்சு. lagam சாரி PAYILAGAM welcome at 123 கரெக்டா உட்காந்துருக்க. ஹெச் டிரைவ், இந்த ஐபி, இந்த நேமு. என்டர். கமாண்ட் கம்ப்யூட்டர் சொல்லி சூப்பர் சக்சஸ். யூ ஷுட் பி வெரி ப்ரவுட் நவ். எதுக்கு? நீங்க இதை கரெக்டா ஸ்கிரிப்ட் எழுதிட்டீங்க. உங்ககிட்ட ஒரு நாலேஜ் இருக்கு. இஃப் கண்டிஷன் எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி ரெகுலர் எக்ஸ்பிரஷன் உள்ள வச்சு யூஸ் பண்ணணும், அதை லாஜிக்கலா எப்படி கொண்டு வர்றது, எல்லாம் இப்போ நீங்க கத்துக்கிட்டீங்க. ஹோப்ஃபுல்லி வேரியபிள் ரீப்ளேஸ்மெண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கணும். ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி தான். இப்போ நம்ம பார்க்கலாம். அதை வந்துட்டு அது தனியாக பார்க்கலாம். ஸோ சிஸ்டம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் தனியாக ஒரு பவர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ரீப்ளேஸ்மெண்ட் ஈஸி தான், அது ஒன்றும் இல்லை. உங்களுக்கு இப்போ சொன்னோன்னே புரிஞ்சிடும். இது வந்துட்டு இங்கே வந்துட்டு மை நேம் இஸ் பிரதீப். ஆக்சுவலா இந்த ஸ்பெல்லிங் வந்து தப்பு. PREDH வரும் என்னோட ஸ்பெல்லிங் வந்துட்டு. அப்போ இதை நான் இப்போ நான் ரீப்ளேஸ் பண்றேன். எப்படின்னா இப்போ ஹைஃபன் ரீப்ளேஸ், இதை நீங்க வேரியபிள் கூட வச்சுக்கலாம். ஹைஃபன் ரீப்ளேஸ் கொடுத்து எந்த வேர்டை மாத்துறீங்க அப்படிங்கறத இங்க போடுங்க.
இங்க வந்துட்டு PRADEP இந்த வேர்டை என்ன மாத்த போறேன் அப்படிங்கறத இங்க போடுங்க. PRADHEP. ஓகே, அப்படி போட்டு என்டர் அடிச்சிங்க அப்படின்னா பிரதீபன் செட் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். இட் இஸ் வெரி சிம்பிள். உங்களுக்கு புரியலன்னா எனக்கு ஜஸ்ட் இமெயிலோ இல்லை கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இது ஒன்றும் அவ்வளோ பெரிய மேட்டர்லாம் இல்லை, ஜஸ்ட் ஈஸி தான். ஓகே, ஸோ ஸ்ட்ரிங் மேட்சிங், இன்டிஜர் மேட்சிங் பார்த்துட்டீங்க. வேரியபிள் வேல்யூ எப்படி ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கீங்க. ஸோ நன்றி, வணக்கம். என்ஜாய் பண்ணுங்க மக்களே, சந்தோஷமா இருங்க.